வணக்கம். கின்சுகின்னு ஒரு அழகிய ஜப்பானிய கலை. உடைந்த பொருட்களை எல்லாம் அழகா ஒட்ட வச்சு, அந்த ஒட்டினதற்கான அடையாளத்தின் மேல தங்கத்தால முலாம் பூசிருவாங்க. ரொம்ப அழகா இருக்கும். ஒட்டினதற்கான அடையாளம் என்னமோ தெரியும். ஆனா, இப்ப ரொம்ப மெருகேறி சிறப்பா காட்சியளிக்கும். நம்ம வாழ்க்கையும் இவ்வளோதாங்க. அந்த பொருள் மாரி தான். மனசும் உடைஞ்சு போகும். அதற்கான வாய்ப்புகள் நெறையா. ஆனா, அதுலேருந்து நம்ம வெளியில வந்து அத ஒட்ட வச்சு, அதுலேருந்து நாம எப்படி நம்மள மெருகேற்றிக் கொண்டு அடுத்த கட்டத்திற்கு போறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனா பல பேர் என்ன பண்றாங்க, பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள், வேண்டத்தகாத சம்பவங்கள், சில அவமானங்கள், அதெல்லாம் இன்றளவும் மனதில அப்படியே சப்கான்ஷியஸ் மைண்ட்ல கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அத தாண்டி அவங்க அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருப்பாங்க வாழ்க்கையில. நல்ல நிலைமையில இருப்பாங்க. ஆனாலும் சில வடுக்கள், வலிகள் அவங்க மனச விட்டு போகாது. அதையே நெனச்சு வருத்தப்பட்டு எமோஷனல் ட்ராமான்னு சொல்லுவோம். அதுல போய் விட்டுரும். எப்பவுமே நம்மளுடைய மனநலம் ரொம்ப முக்கியம். நமக்கு நடந்த இந்த மாரி சில விஷயங்கள வந்து அந்த வடுக்களை நம் முன்னேற்றத்திற்கான படிக்கல்லா நாம நெனச்சு பார்த்து பெருமைப்படலாம். அன்னைக்கு எனக்கு இப்படி நடந்தது. ஆனா, இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி வந்து நான் இவ்ளோ முன்னேறி இருக்கேன் என் வாழ்க்கையில. அப்படிங்கிற ஒரு உயர்வான சிந்தனைக்கு எடுத்துட்டு போனோம்னா, அது நமக்கு என்றுமே பலம். அத விடுத்து நம்ம வந்து அத நெனச்சு அந்த வருத்தத்தையும், சோகத்தையுமே உள்ள கொண்டு போயிட்டு இருந்தோம்னா, நம்மளுடைய மனநலம் ரொம்ப பாதிக்கப்படும். ஆல்வேஸ் எம்ப்ரேஸ் த ஃப்ளாஸ் அண்ட் இம்பர்ஃபெக்ஷன்ஸ். நன்றி.